கை வைடா பார்க்கலாம். அதை தான் சொல்ல வரேன். மீசை வச்சிருக்கிற பத்திரிகையாளர் சொன்னது. இவர் அப்படி சொன்னதுக்கு ஒரு எதிர் விமர்சனம் வைக்கிறார். எதிர் விமர்சனம் வாடா போடான்னு பேசுறதுலாம் எதிர் விமர்சனம், அதெல்லாம் விமர்சனம் கிடையாது. மெத்தடில் வர முடியும் இல்லையே? நீங்கள் அப்போது அவ்வளோ பெரிய ஒரு கட்சி தலைவர் இன்றைக்கி வந்து ஜனநாயகமாக மக்களிடம் போய் கேட்டுட்டு போகிறாரு. என்ன இருந்தாலும் அவரை பார்த்து வெட்டணும், குத்தணும், கொல்லணும் அப்படின்னு மட்டும் பேசலாமா? அவங்க வாடா போடான்னு பேசலையா? இல்லை, அவங்க அநாகரிகமாக பேச நீங்கள் நாகரிகமாக வைக்க வேண்டியது தானே. அவங்க தான் நீங்கள் அநாகரிகமான ஆட்கள். கை வச்சு பாருன்னாரு. என்ன தப்பு? கை வச்சு பாருங்கடா, வச்சு பாருடா, வைடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அதான் சொல்ல வரல. அது ஒரு ஃப்ளோவில் பேசுறது. ஒரு மேடையில் போய் பேசுகிறாங்கல்ல, அந்த ஃப்ளோவில் ஒன்று பேசுகிறாங்க. லைவ் நீங்கள் பேசுறதை நான் எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். அது ஒரு தம்பி தப்பு தம்பி ஒரு உணர்ச்சியில் பேசிட்டேன், இதை எடுத்துரு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கலாம். ஆனால் அவங்க லைவ் அது ஒரு க்ளோஸ் டோருக்குள்ளே அவங்க ஆட்களுக்கு சொல்கிறாங்க, வச்சு பாருங்கடா என்ன பண்ணுவோம் நாங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவரே சொல்கிறாருல, எங்களுக்கு உரிமையில் பேசினா எங்கள் தலைவருக்கு பிடிக்காது, அதனால் மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு திருப்பி அந்த வார்த்தையை மாற்றிக்கிறாரு. அவ்வளோதான். அவர் பேசின 45 நிமிஷத்தில் முதல் நிமிஷம், 10வது நிமிஷம், 12வது நிமிஷம், 18வது நிமிஷம், 32வது நிமிஷம், 43வது நிமிஷம் அங்கங்கே எடுத்து டிட்பிட்ஸ் மாதிரி ஒட்டிலாம் பேசக்கூடாது. அடுத்தது ரவுடிசம்ன்றதை ஆரம்பிப்பீங்க, தெரியும். அதனால தான் சொல்கிறேன், அது முன்னாடி பின்னாடி என்னன்னு வச்சுட்டு பேசுங்க. அவர் எங்கேயுமே வந்து இளைஞர்கள் போராட்டம் பண்ணுவாங்க, வீட்டை நோக்கி ஓடி வருவாங்க, கத்தி எடுத்து குத்த வருவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை.